வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துட்டு 0 லக்ஷ்மி. விகாவை சேர்த்து வைக்க இவங்க ஒருத்தனால மட்டும் முடியும். ஏன்னா தாத்தாவை சொல்கிறீங்களா அப்படின்னா, இல்லைங்க தாத்தா இந்த சூழ்நிலையில் வீட்டுக்குள்ளே போனால் ஐயா இதெல்லாம் பற்றி பேசாதீங்க அப்படின்னு ஒரே இதில் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. நம்ம நிஜ வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்கும் பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க அதை பற்றி பேசாதீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த வீட்டிலேருந்து ஒருத்தர் பேசினா தான் வேலைக்காகும். எஸ், நிவின் பேசினா வேலைக்காகும். நிவின் சொன்னதை முழுமையாக சொல்லவே இல்லை. நான் ஃபஸ்ட்டு இந்த காட்சிகளில் நிவின் யமுனாவோட உரையாடலில் அவங்களோட சீனை வந்து ஒரு டைலாக் விடாமல் பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சும்மா மேலோட்டமாக சொல்லிட்டு போயிட்டாரு. நிவின் தன்னுடைய மேலே இருக்க அந்த பழியை தீர்க்க அழகாக அந்த இடத்துல அவரை பற்றி மட்டுமே சொல்லிட்டு வந்தார். அது அப்படியே ஆப்போசிட்டாக வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நிவின் இந்த அளவுக்கு ஆயிருக்கு அப்படின்னா பதறி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை நிவின் 2 வியூவில் எப்படி செய்ய போகிறாரு அப்படிங்கிறது இருக்குது. கண்டுக்காமல் விட்டுற போகிறாரா? என்ன யமுனா பண்ணி வச்சுருக்க, நான் சொல்கிறத ஃபுல்லாகவே கேட்கலையா? அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் உனக்கு தெரியாதா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே தெரியறது நிவின் ஒருத்தருக்கு தான். ஏன்னா அந்த கான்ட்ராக்ட் அப்போ சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஹோப் கொடுத்துருப்பாரு, முடிஞ்சோடனே சேர்ந்து வாழுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இல்லைங்க என் மனசில் வந்துச்சு, நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம், ரொம்ப தூரம் போயிடுச்சு, இனிமேலாம் ஒன்றும் வேலைக்காகாது அப்படின்ட்டு நிவின் கிட்ட, அதாவது நிவினும் விஜயும் ஒரு பெரிய சீன்ஸ் பேசி பாரிசார் கூட ஒரு 2 ஹீரோஸ் வந்து இது மாதிரி பேசுகிற சீன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு சும்மா ஒரு 5 நிமிஷம் பசங்க பேசுகிறதெல்லாம் வைப்பாங்க, ஆனால் இவ்வளோ பெரிய லென்த்தியான சீன்லாம் வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பாராட்டினாங்களே. அந்த சீன் அதில் அவ்வளோ டீட்டெயில்டாக சொல்லியிருப்பார். பரவாயில்லைங்க, நான்லாம் கூட இந்த சீரியலில் நிறைய விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஏன்னா பொதுவாக நான் ஒரு 10 சீரியல் பார்க்குறேன்னா எல்லாம் மறந்துடுவேன் ஒரு சமயம். பட் இந்த சீரியல் அந்தளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது என்ன நானே பெருசாக நினச்சிக்கிறேன். எனக்கு பெருசுங்க உண்மையுமே, நல்லா மறந்து போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதில் அந்த லென்த்தியான சீனில் அந்த டைலாக்ஸில் விஜய் தன்னுடைய மனசில் இருக்க எல்லா விஷயங்களையும், காவேரியை விடவே எல்லா விஷயங்களையும் இங்கே தெரிஞ்ச ஒருத்தர்னா நிவின் தான். கரெக்டாக? ஸோ அந்த ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அஃப்கோர்ஸ் தாத்தாவுக்குமே தெரியும் ஃபஸ்ட்டு அவங்களோட எண்ணம் என்ன அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் இருக்குது தாத்தா பேசுவாரா அப்படிங்கிறது, அந்த வீட்டில் ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிறது இருக்குது. நிவின் ஒரு கமெண்ட் செக்ஷனில் கூட எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தேன், யமுனா ஓங்கி ஒரு அரைவார் நிவின், அது மாதிரி ஒரு அடுத்த ப்ரமோ வரப்போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தேன். வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி. ஏன்னா யமுனா என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு கொஞ்சமாச்சு வாழ்க்கையில் நன்றின்னு வேணும். உன்னோட காதலை சேர்த்து வச்சதே விஜய் தான். நிவ்யான்ட்டு அந்த நடுவில் வீயவே நான் ஆட் பண்ணி அவங்களுக்கு அந்த பேருக்கு ஒரு பேரே வச்சேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இப்படி ஒரு செப்பரேஷனுக்கு மூல காரணமாக, மெயின் காரணமாக, எல்லா காரணமாக இருந்திருக்கிறது இங்கே யமுனா தான். ராகினியை கூட நீங்கள் மன்னிச்சிடலாம் மாட்டிருக்குல்ல. ஸோ என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில. ஏன்னா இவங்க ப்ரமோவில் அந்த சீனை கட் பண்ணி போட்டிருப்பாங்க, தூண்டி விட்டுருப்பாங்க. அதெல்லாம் இருக்குங்க. அங்கே பசுபதி இருக்கார், சித்தப்பா இருக்கார், சும்மா விடுவாங்களா? அதனால தான் இந்த விஜய் குமரன் கூட போய் சட்டையை பிடிக்கிற அளவுக்கு யாராச்சும் தூண்டி விட்டுருவாங்க. அந்த சண்டையிலலாம் யார் நல்லவங்க கெட்டவங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா அப்போ தெரியும் நிஜ வாழ்க்கையிலே. அந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது. இருந்தாலும் மறுபடியும் போது இந்த ஒரு பிக்கில் பாருங்களேன், குமரனும் விஜயும் சட்டையை பிடிச்சிட்ருக்காங்க. மறுநாள் காலையில் விஜய் வந்து காவேரியை பார்க்குறதுக்கு போவார். இதெல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்ல, ஒரே வீடியோவில் சொல்கிறேன். இப்போ காவேரியை பார்க்க போவார். ஏன்னா அங்கே தானே குவார்ட்டர்ஸில் தானே, சாரி அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அந்த வீட்டில் தானே இருக்காங்க. ஸோ இதில் வந்து நிவின் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுட்டு பதறி போயிட்டு காலையில் வருவார். யமுனா வந்து வீட்டுக்கு நைட்டில் போய் சொல்லுவாங்க, சரி காலையில் போய் இதை பற்றி பேசணும் அப்படின்ட்டு நிவின் காலையில் வரார். ஸோ நிவின் இந்த விஷயம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இவங்க விஜய் வந்து காவேரியை பார்க்க வர, குமரன் இப்படி சட்டையை பிடிக்க அந்த இடத்துல நிவின் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஒரே கற்பனையிலே நம்ம ஓடிட்டு இருக்கோம், என்னைக்கு தான் நிஜத்துக்கு வரப்போறோமோ அவங்க மைண்ட் வாய்ஸ் புரியுது. ஸோ இந்த சீன் அப்படியா இருக்கலாம். ஸோ நிவின் எப்படியாச்சும் ஒரு சமாதானப்படுத்த, ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த சீரியலில் இவங்க சமாதானம் இப்போதைக்கு, அதாவது ஒரு 5 எபிசோட்ஸ்க்குள்ளே முடிக்கிறதுக்கு ஒரே சக்தி நிவின் கிட்ட மட்டும்தான் இருக்குது. டேரக்டர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிறது இருக்குது. ஒன்று ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, 1500 பாயிண்ட்ஸ் நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் என்ன சொன்னாலும் டீம் அவங்கள பிரிக்கணுங்க. பாவங்க, அவங்க பிரிக்க விடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து விஜய் கவரியை பிரிக்கணுங்கிறதுக்கு அவங்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. விஜயும் ரொம்ப பாசிட்டிவாக காமிச்சு இருக்காங்க இவ்வளோ நாளாக. அதனால் இது ரொம்ப கஷ்டங்க. இது டீம் வந்து இவங்களை பிரிக்கிறதுக்கு. ஏன்னா 1500 பாயிண்ட்ஸ் நம்ம வச்சுருக்கோம். ஒவ்வொருத்தரும் மனசாட்சியில் அவர் எவ்வளோ செஞ்சுருக்காரு குமரா அப்படின்னு குமராவை கேட்குறதுலேருந்து, அம்மாவை கேட்குறதுலேருந்து, ஏன் காவேரி கேட்குறதுலேருந்து இருக்குது. என் நர்மதா குட்டியை போய் கூட கேட்கலாம், இது விஜய் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு. ஆனால் விஜயோட தப்பு இருக்குங்க. 1 இயர் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற விஷயம் நிச்சயமாக தவறானது. ஸோ அது மட்டும் இல்லை, ஒரு ஃபேன்ஸ் கீழே கமெண்ட்ஸில் பார்த்தேன், இவரே இது முன்னாடி பண்ணதெல்லாம் விடுங்க லக்ஷ்மி, இந்த 2 நாளாக வெண்ணிலா வச்சுட்டு அவர் பண்ணார்ல, அதுக்கு இந்த பனிஷ்மெண்ட் அவருக்கு தேவைதான் அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க. பட் இந்த பனிஷ்மெண்ட் அதிகமாக தான் இருக்குது. எனிவேஸ் வெயிட் பண்ணுவோம் நாளைக்கு காட்சிகளில். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், நிவின்க்கு இந்த விஷயம் தெரியும் போது நிவினோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் டோட்டல் ட்ராக்லேயுமே முக்கியமானது. இருந்தாலும் தாத்தாவும் ஒரு முயற்சி பண்ணுவார். எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.